வைகை அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 65 அடியை எட்டியுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட விவசாயி உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள தரைப்பாலத்தை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ராமச்சந்திரன் என்பவர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே கிராம நிர்வாக அலுவலக மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. நல்வாய்ப்பாக கிராம நிர்வாக அலுவலரும் உதவியாளரும் உடனடியாக வெளியேறியதால் காயமின்றி உயிர் தப்பினர். தொடக்கப்பள்ளி வளாகம் என்பதால் குழந்தைகள் பாதுகாப்புக்காக புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.